அதெல்லாம் பாருங்க, நீங்கள் நம்ம பண்ணைப்புறத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துல நிற்கிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தா கோயில் சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் வைக்க அடக்கி வச்சிருக்கிறதுல நாட்டுக்கோழி வளர்த்துருக்காங்க. அது 3 முட்டை என்ன வளர்த்துக்குள்ள வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சாப்பிட விடல, அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க. ஒரு சேஃப்டியாக கொண்டு போய் சேஃப்டியாக பேசி விட்டுருவோம். பாருங்க, நல்ல நாட்டுக்கோழி, குறைஞ்சது ஒரு 15 முட்டையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏற்கனவே ஐயா 3 முட்டையை சாப்பிட்டாரு. அதை சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு உயிரை எடுத்துருக்க கூடாது. முட்டை இந்த மட்டும் இல்லைன்னா அடுத்த மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கோழியை போட்டதே பெரிய ஃபீலிங்காக இருக்குது. அதேமாரி நண்பர்கள் எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அவரை நினச்சிட்டு அடிச்சு கொண்டுருக்கலாம். சரி, ஏதோ ஒரு உயிர் நல்ல உயிரை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்குது. அதனால் கால் பண்ணிட்டாங்க. இப்போ அவரை சேஃப்டியாக கொண்டு போய் லொக்கேஷன் மாற்றி விட்டுருவோம். வளர்த்துக்குள்ள 3 முட்டை இருக்குது. அதை கக்கி விட்டுருச்சுன்னா ஒன்றும் இல்லை, தண்ணியை கழுவி விட்டு எப்பயும் போல அந்த மாதிரி அடைக்குட்டி வச்சுருந்தா அது ஒரு குஞ்சாயிடும். ஆனால் அவர் ரொம்ப லேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன்.